இது வரைக்கும் கண்ட இடத்துல காது குத்தி திருகாணியை காணோம் தான் பார்த்தோம். இப்போ இங்கே வந்து மூக்குத்தியே காணோம். ஆனால் அவங்க மூக்குத்தி உள்ளே இருக்குங்கிறாங்க. தேடி பார்க்கலாம். இப்போ நான் அனஸ்தீசியா கொடுத்து அந்த இடத்த நம் பண்ணிட்டேன். ஸோ ஒன்றும் தெரியாது. ஸோ இங்கே தான் மூக்குத்தி இருக்கணும். ஆனால் உள்ளே வந்து மூக்குத்தியோடைய திருகாணி உள்ளே இருக்குது. ஸோ இப்போது அந்த நம்ம பஞ்ச் பண்ண ஹோலையே திரும்ப அந்த இடத்துல வச்சு கவர் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன டாக்டர் கண்ட இடத்துல காது தான் குத்தக்கூடாது, நீங்கள் மூக்கு கூடவா குத்தக்கூடாது, நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியமாச்சு, மூக்கு குத்துனா என்ன தப்பு அப்படின்னு. மூக்கு குத்துறதுல எந்த இடத்துல குத்துறோங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது வந்து போன், இங்கே ஒரு போன், இதுக்கு நடுவில் நிறைய கார்டிலேஜ் இருக்குது. கார்டிலேஜ் அப்படிங்கிறது சாஃப்ட் போன். மூக்கா இருக்கிறதுக்கு இந்த கார்டிலேஜ் தான் காரணம். ஸோ இந்த கார்டிலேஜ் இல்லாத ஒரு இடம் இங்கே இருக்குது. இந்த ஸ்கின் ஒரு இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கும். இந்த கார்டிலேஜ் தான் மெயின் கார்டிலேஜ், மேஜர் கார்டிலேஜ்னு பேர். இந்த மேஜர் கார்டிலேஜுக்கு மேலே இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கார்டிலேஜே இல்லாத ஒரு ஸ்கின் மட்டும் இருக்கிற ஒரு இடம் இருக்குது. அதை கரெக்டாக பார்த்து அதை குத்தணும் அந்த இடத்துல. அப்படியே ஒரு கிரானலோமா அப்படின்னு பேர். அந்த கார்டிலேஜ் ரியாக்ட் ஆகி, ஏன்னா போனில் போய் குத்துனா என்ன ஆகும், அது ரியாக்ட் ஆகி ஒரு கிரானலோமா மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த மூக்குத்தி உள்ளே மாட்டிக்கிச்சு. இப்போ அதை எடுத்துட்டு இதை வந்து நம்ம அந்த ஸ்கின்னையும் டேமேஜ் பண்ணாமல் அந்த ஸ்கின்னையே திரும்ப வச்சு அப்படியே பண்ணிடுவோம். ஸோ எந்த விதமான ஸ்காரும் தெரியாது, நம்ம எடுத்ததும் தெரியாது ஆறுன பிறகு பார்த்தோம்னா.